அனைவருக்கும் வணக்கம். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் சிவசக்தியே நமக. இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாங்க. அதாவது செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 11/9/2024, குரோதி வருடம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி. சூரிய உதயம் இன்று காலை 6:05 சூரியன் உதயமாகுது. திதி இன்று இரவு 7:22 வரைக்கும் அஷ்டமி திதி. அதற்கு பிறகு நவமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று மாலை 6:08 வரைக்கும் கேட்டை நட்சத்திரம். அதற்கு பின்பு மூல நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:06 வரைக்கும் சித்த யோகம் இருக்குது. அதற்கு பிறகு மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று இரவு 9:10 வரைக்கும் பிரீதி. பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று காலை 7:15 வரைக்கும் பத்திரை கரணம். அதற்கு பிறகு இரவு 7:20 வரைக்கும் பவம் கரணம். அதற்கு பிறகு பாலவம் கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:07 வரைக்கும் பரணி நட்சத்திரம். அதற்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரைக்கும் இருக்குது. மாலை 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் பார்த்திங்கன்னா 6:30 இரவு 7:30 வரைக்கும் இருக்குது. ஓரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை புதன் ஓரை, 7 மணிலிருந்து 8 மணி வரை சந்திரன் ஓரை, 8 மணிலிருந்து 9 மணி வரை சனி ஓரை, 9 மணிலிருந்து 10 மணி வரை குரு ஓரை, 10 மணிலிருந்து 11 மணி வரை செவ்வாய் ஓரை, 11 மணிலிருந்து 12 மணி வரை சூரியன் ஓரை, மதியம் 12 மணிலிருந்து 1 மணி வரை சுக்கிரன் ஓரை, 1 மணிலிருந்து 2 மணி வரை புதன் ஓரை, 2 மணிலிருந்து 3 மணி வரை சந்திரன் ஓரை, 3 மணிலிருந்து 4 மணி வரை சனி ஓரை, 4 மணிலிருந்து 5 மணி வரை குரு ஓரை, சாயந்தரம் 5 மணிலிருந்து 6 மணி வரை செவ்வாய் ஓரை, 6 மணிலிருந்து 7 மணி வரை சூரியன் ஓரை, இரவு 7 மணிலிருந்து 8 மணி வரை சுக்கிரன் ஓரை. ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. குளிகை காலம் காலையில் 10:30 மதியம் 12 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30 9 மணி வரை யமகண்டம் இருக்குது. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் வடக்கு திசையில் தீர்த்த யாத்திரை போகிறதோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக போகிறவங்க கொஞ்சமாக பால் எடுத்து அதை கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போகிற காரியங்களில் தடங்கல்கள் இல்லாமல் நல்லபடியாக உங்களோட வேலைகள் நடக்கும். சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே பரணி நட்சத்திரத்துக்கு இருக்குது. இவங்க கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தயிரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் எதுவும் வராமல் எந்த ஒரு காரியங்களையும் தடங்கள் ஏற்படாமல் இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்பிற அஷ்டமி நாள். நம்ம தெய்வம் அஷ்டமின்னு சொன்னாலே நம்ம பைரவரை வழிபடுவோம். இந்த வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்வ வளம், செல்வ கடாட்சியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் தீரக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி உங்களுக்கு தீர்க்க ஆயுளுடைய பிராப்தம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். அதனால் கால பைரவரை வழிபட்டால் இத்தனை நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். அதுக்கப்புறம் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால விஷ்ணு மகாலட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணுறது நல்லது. லக்ஷ்மி நாராயணரை வழிபடுறது நல்லது. இன்றைக்கி எந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புது ஆபரணங்கள் வாங்கி அணியலாம். நம்மளுடைய பழைய ஆபரணங்களை கொண்டு போய் மாற்றிட்டு புதுசு வாங்கியும் நம்ம அதாவது தங்க நகைகளை வெள்ளி நகைகளை மாற்றிட்டு புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை வாங்குறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாள். அதே போல் புதுசாக வெள்ளியோ தங்கமோ வாங்கி அணியக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. வழக்குகள் தீராமல் இருந்ததுன்னா அந்த வழக்குகளை பேசி தீர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இயந்திர பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாள். தெய்வங்களை ஆராதனை பண்ணுறதுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கும் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. குளம் வெட்ட, குளத்தை தூர்வார, கிணறு வெட்டுறதுக்கு, கிணறை தூர்வாடுறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.
இவ்வளோதாங்க இன்றைய பஞ்சாங்கம். என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.